ஹலோ ட்ரேடர், வணக்கம். போன பார்ட்டில் நம்ம லிக்விடிட்டி பார்ட் 1 பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி லிக்விடிட்டி 2 பார்ட் 2 பார்க்குறோம். சரிங்களா? இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். இந்த லிக்விடிட்டி பார்ட் எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஃபார்ம் ஆகும், அது ஃபார்ம் ஆகிற இடமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் லோ ஈக்குவல் ஹையில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? பட் ஈக்குவல் லோனா என்ன? ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிற இடத்துல. பட் இது டபுள் பாட்டம், மார்க்கெட் மேலே இருந்திருக்கு, இங்கே பாட்டத்துக்கு வந்திருக்குது, மறுபடியும் ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு, திருப்பி இங்கே பாட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பட் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதிகமான ஒரு பையர்ஸ் பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கிற இடம் பைசா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி செல்ஸ் லிக்விடிட்டி ஈக்குவல் ஹையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் டாப் ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆகும்போது ஒரு சப்ளை இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிகமான பேர் இப்போ மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு, மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் ஆகி கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த இடத்துல சப்ளை அதிகமாக இருக்குது, ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் சைடு போகிறதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு அல்லது ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும்போது இது நடக்கும். ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு போகுது மார்க்கெட்டு, அல்லது ஒரு லோயர் லோ வச்சுட்டு போகுது. அப்படிங்கிறப்போ அந்த ட்ரெண்ட் லைன் கீழே பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஸ்விங்கில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் கீழே உள்ள இடங்கள் தெரியுங்களா? இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் கீழே உள்ள இடங்கள்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி அதிகமான லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். பட் அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு பை ஆக்ஷனாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி. இந்த ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி எப்படி ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த லிக்விடிட்டி அதிகமாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இடத்துல பட் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஒரு பவுன்ஸ் ஆகி கீழே அதே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போயிருக்கு, திருப்பி அதே ஹேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக் ஹேண்டில் கடைசி ஹேண்டில் தொடும்போது மறுபடியும் லிக்விடிட்டி அதிகமாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து ஒரு பை ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து எஃப்இஜி ஃபேஸ் பண்ணுற ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? எஃப்இஜினா என்ன? ஒரு வால்யூம் இம்பேலன்ஸாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் மூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறது எஃப்இஜி. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போயிருக்குது, மறுபடியும் கீழே வந்திருக்குது, கீழே வந்த உடனே இந்த கீழே ஒரு டிமாண்ட் ஏரியாவை தொட்ட உடனே ஒரு ரெண்டாவது ஹேண்டில் ஒரு இம்பல்ஸ் ஆயிரும், ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போடு மேலே போயிருக்கும். புரியுங்களா? ஒரு கேப்போடு மேலே போயிருக்கும். இந்த கேப்போடு அந்த ரெண்டு கோடுகளுக்கு இடையில் உள்ள கேப்போடு மேலே போயிருக்கும். இப்படி கேப்போடு போகிற இடத்துல அந்த இடத்துல அதிகமான லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும், பை லிக்விடிட்டி. பட் மார்க்கெட் திரும்பி அங்கே வரும்போது நம்ம மறுபடியும் ஒரு பை ஆக்ஷனுக்கு எதிர்பார்க்கலாம். இது இந்த இடத்துல ஒரு பை செல் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றியும் அதோட டைப்ஸ் பற்றியும் பார்க்கலாம். பட் லிக்விடிட்டி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டி ஒன்று, அடுத்து பை சைட் லிக்விடிட்டி. ஓகேங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பார்ப்போம் இல்லையா, அதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் கிளியராக நல்லா புரியும் அதை பற்றி உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு செல் சைட் லிக்விடிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஒரு குரூப் ஆஃப் செல் ஆர்டர் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு கீழே இருக்கும். நார்மலாக ஒரு இடம் சப்போர்ட்டு என்றால் அந்த இடத்துல நம்ம பை பண்ண நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிறையா பேர் அங்கே பை பண்ண நினைப்பாங்க. அந்த இடத்துக்கு கீழே நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் நாம் செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த செல் ஆர்டர் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிடும். பட் இது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். ஓகேங்களா? செல் சைடு லிக்விடிட்டினா என்னங்கிறத இந்த சார்ட்டில் பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகுது. அப்போ இதை ஒரு சப்போர்ட் நினைப்போம். திரும்ப இந்த ப்ரைஸு இங்கே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் நினச்சிக்கிட்டு அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருப்போம். நம்ம எல்லா ஆர்டர் ஸ்டாப் லாஸும் இங்கே தான் இருக்கும் இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம செல் ஆர்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். இதை யார் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் பிளேயருங்க, பிக் பிளேயர்ஸு. இவங்க ட்ராப் பண்ணுவாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பல்க்கு குவான்டிட்டியை தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க.
அவங்க பை ஆர்டர் போடணுன்னா லோவில் தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஆர்டர் அங்கே தான் இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் நிறைய பெண்டிங் ஆர்டர் எல்லாமே கீழே செல் ஆர்டராக தேங்கி இருக்கும். இதைத்தான் லிக்விடிட்டி பூல்னு சொல்லுவோம். அவங்க பை பண்ண நிறைய செல் ஆர்டர் வேணும் அவங்களுக்கு. அதனால தான் விலையை புஷ் பண்ணி மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு ஸ்டாப் லாஸை டிக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பெண்டிங் ஆர்டர் பூரா எடுத்துகிட்டு பட் மேலே கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் செல் சைடு லிக்விடிட்டி. ஓகே, இப்போ பை சைடு லிக்விடிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பை சைடு ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஆர்டருங்கிறது ஒரு கீ சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கும். ஒரு ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு வைங்களேன், அதுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், செல் ஆர்டர் போட்டிருப்போம். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். கண்டினியூவாக என்ன ஆகிருக்கு, ரெசிடென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே சப்ளை நடந்துகிட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் கீழேருந்து மேலே போய் மேல் நிலையில் பட்டு திரும்பியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல திரும்பியிருக்கு. திருப்பி நம்ம என்ன செய்வோம், திருப்பி மேலே இங்கே வரும்போது இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதற்கு மேலே நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா, போடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம், போட்டிருப்போம். பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டராக போட்டிருப்போம். ஓகேங்களா? இன்ஸ்டியூஷன் இங்கே வருவாங்க, ப்ரைஸை புஷ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் வச்சுருக்க இடத்துல பாருங்கள், ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிடுவாங்க. மேலே கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற பை ஆர்டர் எல்லாம் ஸ்டாப் லாஸ் ஆர்டரெல்லாம் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸை கீழே கொண்டு வந்துடுவாங்க. பிரேக் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணி காட்டிட்டு நம்ம எல்லாரையும் பை பண்ண வைப்பாங்க. ஏன்னா மேலே அந்த இடத்துல விற்கணும். நம்ம எல்லாத்தையும் வாங்க வச்சுட்டு ஸ்டாப் லாஸையும் டிக்கெட் பண்ணிவிட்டு ஒரு ஹையில் செல் பண்ணிடுவாங்க. ப்ரைஸை ஹையில் செல் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி தான் பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி அதோட லிக்விடிட்டி ஸ்வீப்புங்கிறத இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி 2ல் ஃபேக் பிரேக் அவுட் டு ஃபேக் பிரேக் டவுன் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுன்னு பார்த்துருக்கோம். ட்ராப் மூவ்ங்கிறதும் இப்படி தான் பார்க்கணும். இதில் ஸ்டாப் லாஸ் கண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்ததை நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். சப்போஸ் பிழைகள் எதுவும் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை மார்க்கெட்டை நான் இப்படி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களோட பகிர்கிறேன். இந்த சேனல் உங்கள் ட்ரேடிங் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் 15 நிமிட ஹேண்டில், 1 ஹவர் ஹேண்டில், 4 ஹவர் ஹேண்டில் இதையெல்லாம் பார்த்து நம்ம எப்படி ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது, ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடு என்ட்ரிக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.